ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபைர் கிச்சன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த சேப்பங்கிழங்கு முருங்கை போட்டு நம்ம அப்படியே கொஞ்சமாக வத்த குழம்பு மாதிரி வச்சுருக்கோம். இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு 1/4 கிலோ சாப்பிட்டுக்கிழங்கு எடுத்துருக்கோம். எடுத்து வேக வச்சு தனியாக தோல் எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 முருங்கை கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 10 பல்லு சின்ன வெங்காயம், 10 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுக்கணும். உரிச்சிட்டு நல்லெண்ணெய் தான் செய்யணும். நல்லெண்ணெய் விட்டு பொரிஞ்சோடனே கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயமாக பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு கோல்டன் வந்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் போட்டு ஒரு தக்காளி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த முருங்காயும் சேப்பங்கிழங்கு போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் இதெல்லாம் மசாலா வந்து நான் வீட்டிலே அரைக்கிறது. அவ்வளோதான். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சாதம் வச்சுட்டா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதான். சாப்பிட்டு கொண்டு மதியத்தில் தொட்டுக்கிறதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. அப்பளம் வேணால் பொரிச்சிக்கலாம், ஆனால் எதுவுமே தேவையில்லை. அப்படியே சாப்பிட்டுக்கலாம். நிறைய காய் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த காயோடு சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். முடிஞ்சிச்சுன்னா இதுக்கப்புறம் நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கருவேப்பிலை மட்டும் இப்படி நல்லா தூவிட்டு இறக்கிட்டா நல்லா வாசமாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.